விழுந்து கிடக்கிறோம். அநேக குடிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அநேக போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நான் கூட அப்படிதான் இருந்தேன். வாலிப பிராயத்துல சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு கிடந்தேன். என் பாவ வாழ்க்கையினால நான் வெறுத்தேன். ஆனா இன்னைக்கு அநேக பாவத்தை அடிமைப்பட்டு கிடந்தோம், இன்னும் அறியாமல் இருக்கிறோம். தயவு செய்து மனம் திரும்புங்க. பாவத்தை செய்யாதீங்க, குடிக்காதீங்க, சிகரெட் பழக்கத்துல அடிமை ஆகாதீங்க, போதைக்கு அடிமை ஆகாதீங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும்போது அவருக்கு முன்பாக உண்மையை உத்தமா வாழ்கிறோம் தான் அவரோட கூட பரலோகத்துல வாழ முடியும். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஏதோ இருக்கிறோம், ஏதோ சாப்பிடுறோம், வெந்தத திம்போம், விதி வந்தா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே தேர்ச்சி கொண்டு இருக்கிறோம். இது இல்லைங்க வாழ்க்கை. இது வாழ்க்கை கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை பரலோகத்துல ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்துல போய் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களை மாத்திரமே இருக்க முடியும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு தரணும். உங்க உள்ளத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். கர்த்தர் இயேசு உங்க கிட்ட காணிக்கையை கொடுங்க, உங்க கிட்ட இருக்கிற சொத்தை கொடுங்க. நீங்க சபைக்கு வந்தாதான் உங்களை ஆஸ்வதிப்பேன் ஆண்டவர் சொல்ல மாட்டார். உங்க இருதயத்தை நீ எனக்கு தெரியா, நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன். அந்த இருதயத்துக்குள்ள இயேசுவை நீங்க உண்மையா ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அந்த தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்துவுக்கு நேரா வழி நடத்தும். அந்த தேவ சமாதானம் உங்க குடும்பத்தை நிம்மதியை கொண்டு